நமஸ்காரம், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரின், வெல்கம் டு நாளை தினம். பிரவீன் குருபாத்தில் செகண்ட் பேப்பரில் பார்ட் 3 வந்து டிப்னி நாங்கள் போட்டுட்டு வரோம். அதில் வந்து 6 கொடுத்து இனி 4 கேட்பாங்க. இப்போ ரீதி கால் தக்கல் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து 11 பார்க்குறோம். சூர் சாகர், பக்தி கால்மி, சார் தாராயின் சலீன். பக்தி காலத்தில் வந்து 4 நிலைகள் இருந்தன. உண்மை கிருஷ்ண பக்தி பி ஏகிகை, அதில் ஒன்று கிருஷ்ண பக்தியும் ஒன்றாக கருதப்படுகிறது. இஸ் கிருஷ்ண பக்தி சாக்காக்கி கவியோமி சூர்தாஸ் பிரமுக்குகை. இதில் வந்து கிருஷ்ண பக்தியில் வந்து இந்த கிளைகள் வந்து முக்கியமான கவியான் அப்படின்னா முக்கியமான கவிஞர்கள் வந்து சூர்தாஸ் வந்து முக்கியமானவராக கருதப்படுகிறார். பிரமுக் அப்படின்னா வந்து முக்கியமானவராக கருதப்படுகிறார். सूरदास जी के 5 கந்து மானே ஜாத்தேகை. சூர்தாஸ் ஜி என்ன பண்ண 5 நூல்களை இப்போ எழுதினார். கந்துனா நூலுன்னு அர்த்தம், 5னா 5 நூல்களை இயற்றினார். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சூர் சாகர் அவருடைய பெயரில் முதல் நூலை ஏற்றிருக்காரு. செகண்ட் வந்து சூர் சாராவாளி. தேர்டு வந்து சாகித்ய லகரி. ஃபோர்த் வந்து நல தமயந்தி. ஃபிஃப்த்து வந்து व्यागलो. सूर सागर उनको सूरदास जी की முக்கிய கவிகை. இந்த 5 நூல்கள் எழுதியிருக்காரு. இதில் வந்து முக்கியமாக எது கருதப்படுது அப்படின்னா சூர்தாஸ் ஜி முக்கிய நூலாக வந்தது. அவருடைய படைப்பு வந்து இந்த நூலை தான் முக்கியமான படைப்பாக வந்து கருதப்படுகிறது. इसमें இதில் கிருஷ்ண जन्म से लेकर उनके मधुरा जाने तक को கதா கயிகை. இதில் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா வந்து இந்த இதில் வந்து கிருஷ்ணருடைய பிறப்புலேருந்து, ஜன்மனா பிறப்புன்னு, இந்த பிறப்புலேருந்து எடுத்துகிட்டு போய் அநேக்கு மதுரா வந்து மதுராவுக்கு வந்து ஜானே அந்த இடத்துக்கு வந்து போகிற வரைக்கும் இருக்கிற கதைகள் வந்து இதில் வந்து வர்ணிக்கப்படுகிறது. யக்கு கதா ஃபுட்கர் படோமி பத்தாயி கயிகை. இந்த கதையில் வந்து கதானா இந்த கதையில் வந்து ஃபுட்கர் அப்படின்னா தனித்தனி நூலாக வந்து தனித்தனியாக வந்து பதிகம் வந்து எழுதப்படுகிறது. தனித்தனி புத்தகமாக வந்து எழுதப்பட்டு இதை சொல்கிறார்கள். சூர்தாஸ்னி யக்கு கந்து வல்லபாச்சாரியா அக்கி ஆஞாசே லிகாத்தா. இந்த சூர்தாஸ் வந்து அந்த ஒரு நூல் வந்து யார் எழுத சொன்னாங்கன்னா வல்லபாச்சாரிய ஆஞா அப்படின்னா ஒரு கட்டளை இடுறாரு, நீ வந்து நூலை எழுதணும் அப்படின்னு சொல்லி எழுதுனதுனால வல்லபாச்சாரியர் சொன்னதுனால சூர்தாஸ் வந்து இந்த நூலை வந்து இயற்றியிருக்கிறார். லிகாத்தா இவர் சொன்னதுனால வந்து சூர்தாஸ் இந்த நூலை இயற்றினார். கஹா ஜாத்தா ஹே கி இஸ் கந்திமே சவா லாக் பத்துத்து. இந்த நூல் வந்து மொத்தம் எத்தனை பதிகம் இருந்ததுன்னா 1.25 மில்லியன் வந்து இந்த பதிகம் வந்து இந்த பதிப்பு வந்து எழுதப்பட்டிருந்தது. கிந்து ஆனால் அப்பு 5,000 மாத்திர மிலேகை. ஆனால் இவ்வளோ புத்தகம் எழுதப்பட்டுன்னா நம்மளுக்கு கிடைத்த புத்தகம் எத்தனை அப்படின்னா 5000 புத்தகம் தான் வந்து நம்மளுக்கு பதிப்பகத்தில் கிடைத்தது. சூர் சாகர் கே பதோங்கு 5 பாகோ மே விபிக்த கியா கயாகை. இந்த வந்து 5000 தான் நம்மளுக்கு கிடைச்சது. மில்லியனாவில் நம்ம பதிகம் இது பண்ணோம், நம்மளுக்கு கிடைச்ச புத்தகம் வந்து 5000 தான் கிடைச்சிது. அதை வந்து இந்த 5000 வந்து 5 பிரிவாக வந்து அந்த பிரித்து எழுதுகிறார். இவர் 5 பிரிவாக பாட்டாக பிரிக்கிறாரு. பிபிக்த அப்படின்னா வந்து பிரிக்கிறது, 5ஆக பிரிக்கிறார். ஃபஸ்ட்டு வந்து வினை, செகண்ட் வந்து பாலிலா, தேர்டு ரூப்பு மாதுரி, ஃபோர்த்து வந்து முரளி மாதுரி और ब्रह्मर गीता. विनय में भगवान कृष्ण के प्रति विनय के பத்து हैं. இதில் வந்து வினைமே இந்த வினை இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து அவர் வந்து ரொம்ப வந்து வின்யா அப்படின்னா வந்து ரொம்ப பணிவாக இருந்தாராம். அவர் பணிவாக வந்து மக்களுக்கு வந்து விஷயம் காட்சி தந்துட்டு இருந்தார் அப்படின்னு இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த வினையில் வந்து சொல்லியிருக்காங்க. 10
सेवक सेविय भाव की भक्ति के उदाहरण हैं இதில் வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து பணிவாக காட்சி தராரு. சேவக் அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கடவுளையே வந்து துதி பண்ணி பிரார்த்தனை செஞ்சு கடவுளுக்கே வந்து தன்னையே அர்ப்பணிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, இவர் வந்து சேவகராக இருந்து பணி செய்கிறாராம். கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கு வந்து தன்னையே நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வந்து தன்னால் முடிஞ்ச உதவி வந்து காட்சி தந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காத அவர் வந்து காட்சி தராரு அப்படின்னு அந்த உதாரணமாக மக்களுக்கு உதாரணமாக இருக்கிறார். सेकंड வந்து बालिला में कृष्ण के बाल्यकाल को लीलाவும் வர்ணித்துகேன். அப்போ வந்து செகண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ணர் வந்து குழந்தை பருவத்தில் பால்யா அப்படின்னா குழந்தை பருவம், அந்த சைல்டுஹுட் குழந்தை பருவத்தில் வந்து அவர் எப்படி வந்து அற்புதமாக அவர் இருந்தார். லீலாயே அப்படின்னு அற்புதமாக அவர் வந்து காட்சி தந்தது, ஓடினது, ஒடியாந்தது, விளையாண்டது எல்லாமே வந்து இதில் வந்து வர்ணித்து கூறப்படுகிறது. ரூப்பு மாதுரி ரூப்பு மாதிரினா மூணாவதுல வந்து சொல்கிறாங்க. ரூப்பு மாதிரியில் கிருஷ்ணக்கு சுந்தர் ரூப்புக்கா வர்ணன் மில்தாகை. இந்த மூணாவதுல வந்து கிருஷ்ணருடைய வந்து அழகை வந்து உருவத்தை வந்து ரூப்புனா உருவத்தை கிருஷ்ணருடைய உருவத்தை அழகை வந்து என்ன பண்ணுதுங்க வர்ணிச்சிருக்காங்க. அடுத்து 4ல் வந்து முரளி ஹமேஷா ஸ்ரீ கிருஷ்ணக்கு அந்தேரா மே ரகத்திகை. முரளி அப்படின்னா அந்த இசைன்னு அர்த்தம். அந்த இசை வந்து ஹமேஷான எப்போது என்ன பண்ணிகிட்டு இருப்பாராம், கிருஷ்ணர் வந்து கையில் வந்து அந்த புல்லாங்குழல் வந்து வச்சுட்டே இருப்பாராம். அவர் அந்த அந்தேராமே ரகத்திகை எப்பயுமே வந்து அந்த புல்லாங்குழல் வந்து அவர் வந்து வச்சுட்டே இருப்பார். இஸ்மே கோபியாங் முரளிக்கு இசரியா கர்த்திகை. கோபியர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அவர் எப்போ பார்த்தாலும் வந்து அந்த புல்லாங்குழல் வந்து அவர் வந்து எப்பயுமே அவர் வந்து வச்சுட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியான பொறாமப்படுவாங்களாம். எப்பயுமே அவர் வாசிச்சுட்டே இருக்காரு, பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முரளின்னா புல்லாங்குழல் அப்படின்ட்டு அவங்க வந்து பொறாமப்படுற அளவுக்கு அவங்க வந்து இருப்பாங்க. முரளி மாதுரிமே யகாங் பத்தாயே கை. இதை வந்து சொல்லப்படுது. இந்த நாலு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் மாதுரா சலே ஜாத்தேகை. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து மதுராவுக்கு வந்து அவர் வந்து சலே ஜாத்தே அப்படின்னா மதுராவுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து அங்கே வந்து போகிறாரு. கோபிகாயே விறகுக்கா துக்கு போகு ரகிகை. ஒன்று அந்த கோபிகாயே அப்படின்னா வந்து அங்கே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து மதுராவுக்கு போனேன்னு தெரிஞ்ச உடனே வந்து விறகுனா வந்து ரொம்ப வேதனை அடைஞ்சு மனம் கஷ்டப்பட்டு துக்கத்தில் இருக்காங்க. இவ்வளோ நாளாக வந்து கிருஷ்ணர் வந்து நம்ம கூடயே இருந்தார், இப்போ மதுராவுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வந்து எல்லோரும் வருத்தப்படுறாங்க. தப்பு அப்பொழுது கிருஷ்ணக்கா மித்திர உத்தவ் கோகுல் காவ் ஆத்தாகை. அப்பொழுது வந்து கிருஷ்ணருடைய வந்து நண்பர் மித்திரன், அவர் நண்பர் வந்து உத்தவ், அவர் பேர் வந்து உத்தவ், அவர் வந்து கோகுலுக்கு வராரு. கோகுல் காவ்னா கோகுல்னு தான் அந்த கிராம பேர். அந்த கிராமத்துக்கு வந்து அவர் வராரு. வந்தோன்னே வகு கோபியாங்கா ஞான் மார்க்க கா உபதேசே தேத்திகை. உடனே வந்து அந்த உத்தவ் வந்து அந்த கோபியர்களுக்கு என்ன பண்ணுறாரு, அறிவு சார்ந்த உபதேசம் வந்து அவர் பண்ணுறாரு. அவருடைய நண்பர் கிருஷ்ணனுடைய நண்பர் வந்து அறிவு சார்ந்த தான் உபதேசம் பண்ணி அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. தப்பு கோபியாங் உத்தவுக்கு சமைச்சதாக. உடனே வந்து அவங்க சொல்கிறத வந்து இந்த கோபியர்கள் என்ன பண்ணல, அந்த உத்தவுக்கும் சமைச்சுது. அவங்க சொல்கிறத வந்து அவங்க வந்து எதுவுமே வந்து புரிஞ்சிக்கவே இல்லை. இந்த மாதிரி அவர் சொல்கிறது வந்து எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கவும் அவங்க வந்து கோபியர்கள் வந்து விரும்பலை. கி ஹம் கிருஷ்ணக்கு சிவாய கிசிகாபி பகவான் மானேக்கா தயார் நகிகை. அப்போ தான் வந்து அந்த கோபியர்கள் சொல்கிறாங்க, நீ வந்து நீங்கள் சொல்கிறது வந்து நாங்கள் புரிஞ்சிக்கவும் மாட்டோம், நீங்கள் சொல்கிறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உத்தவ்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, ஹம் கிருஷ்ணன் எங்களுடைய கிருஷ்ணர் வந்து எங்கள் கிருஷ்ணரை தவிர வந்து வேறு பகவான் இந்த கிசிகோபி பகவான் வேறு கடவுள் வந்து யாருமே எங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் தான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உத்தவ்கிட்ட வந்து இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, கோபியர்கள் சொல்கிறாங்க, வேறு கடவுள் யாருமே எங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் நகிகே, நாங்கள் தயாராக நீ சொல்கிறது எதுவுமே நாங்கள் கேட்கறதுக்கு தயாராக கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே வந்து சொல்கிறது. சூர் சாகர் மே ரக்ஷம்
रक्षून संतों और अलंकारों का स्वाभाविक प्रयोग हुआ है. சூர்சாகர் வந்து ரஷ் அப்படின்னா வந்து இதில் மொத்தம் 10 இருக்குது. இந்த கிராமர் இதில் இருக்குது. இந்த 10 இதையும் பயன்படுத்துகிறாங்க. சந்துனா வந்து அணிவகைகள், தமிழ் இலக்கண வகையில் அணிலாம் இருக்குது. அந்த அணிவகைகளும் அவர் வந்து அலங்காரம் அப்படின்னா எதுகை மோனை அந்த பாடல் எழுதுறதுக்கு இந்த இதெல்லாம் வேணும். இதை வச்சு என்ன பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து இந்த இயற்றியிருக்காங்க. அந்த 8 கவிஞர்களும் இதை பயன்படுத்தி இது எல்லாமே வந்து இயற்றியிருக்காங்க. हुआ सूरदास ने इसमें मुखबारों को அனுபம் பிரயோகி கியா है. வந்து சூர்தாஸ் வந்து இதில் வந்து எல்லா வகையான மகாபரோ அப்படின்னா வந்து எல்லா வகையான சொற்களும் என்ன பண்ணியிருக்காரு இதில் வந்து அவர் இதில் வந்து அனுபவத்தில் பயன்படுத்தி இந்த பாடல்கள் வந்து இவர் ஏற்றிருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டே வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.